வணக்கங்க, நான் டாக்டர் கார்த்திகேயன். முந்தா நேற்று நைட்டுங்க ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்த்தோம். லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். 2 நாள்ல எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டிட்டு போகணும். ஒரு வாரத்துல என் பையன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். லாஸ்ட் வீக்கே என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கணும். அப்படியே சோஃபால படுத்துக்கிட்டே படம் பார்த்தேன். படம் முடிவு போற சமயத்துல நறுக்குன்னு முதுகுல ஏதோ ஒன்று கடிச்சிதுங்க. நான் கூட ஏதோ எறும்பு கடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் நினைச்சேன். அரிப்பு இருந்துச்சு, பிப்பு இருந்துச்சு. அப்போதைக்கு பிச்சுக்கிச்சு, லைட்டா தேய்ச்சி விட்டுட்டேன். அப்புறம் நைட் நேரம் இல்லையா, அதுக்கப்புறம் அப்படியே போய் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என் கை தானாக போய் முதுகை சொரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி முதுகு இருந்துச்சு. என்னடான்னு சொல்லி பார்த்தா முதுகு ஃபுல்லாக இப்படி தடிப்பு தடிப்பா தோல்ல வீங்கி போய் கிடக்குதுங்க. இது என்னடா இது புதுசா இருக்கே, எறும்பு கடிச்சா இப்படி ஆகாதேன்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவை கம்ப்ளீட்டா உரையெல்லாம் கழட்டி நல்லா உதறணுங்க. அப்போ ஒரு 2 பூச்சிகள் அதுலேருந்து விழுந்துச்சுங்க. இந்த 2 பூச்சிகளில் ஏதோ ஒரு பூச்சி தான் நம்மள கடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது குறித்து பயங்கரமான ஒரு தேடல் பண்ணினேன். அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்து கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணி ஒரு வழியா இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த 2 பூச்சிகளும் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த பூச்சிகள் மனிதர்களை கடிக்க வாய்ப்பே இல்லை. அப்படி எந்த ஒரு லிட்ரேச்சரும் இணையத்தில் இல்லை. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்துச்சு. அப்புறம் இதே சோஃபால தான் நம்ம தொடர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்குமே இந்த மாதிரி எதுவும் ஆனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால இன்னும் தீவிரமாக ஆழமாக சிந்திச்சு பார்க்கும்போது இந்த சோஃபாவில் நம்ம துணிகள் எல்லாம் போடுவோம். அதாவது மொட்டை மாடியில் காய போடக்கூடிய துணிகள், அது காஞ்சி முடிச்ச உடனே அந்த துணிகள்லாம் எடுத்து இந்த சோஃபா மேலே போட்டு அதுக்கப்புறம் இந்த துணிகள்லாம் மடித்து அலமாரியில் அடுக்கி வைக்கிறது வழக்கம். பொதுவாக எப்பவுமே இந்த சோஃபாவை தான் உபயோகப்படுத்துகிறோம். அதுக்கு இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை பெய்கிற நேரத்தில் சில வகையான பூச்சிகள், பொதுவாக இந்த பூச்சிகள் மரத்தில் இலைகளை தின்று வாழக்கூடிய பூச்சிகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. 2 பூச்சிகளுமே இதெல்லாம் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பூச்சி. ஸோ இந்த பூச்சி மரத்திலிருந்து பறந்து காயக்கூடிய துணிகள் மேலே உட்கார்ந்துருந்துருக்கலாம். அப்படி 1-2 உட்கார்ந்துருந்தது அப்படியே காஞ்ச துணியை எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கலாம். வீட்டுக்குள்ளே துணிகள்லாம் எடுத்து உதறி மடித்து வச்சுட்டாலும் இந்த 2 பூச்சிகள் மேபி அந்த சோஃபா துணியிலேயே ஒட்டிகிட்டு இருந்திருக்கலாம். இது தெரியாமல் நான் அந்த சோஃபாவில் அப்படியே படுத்துக்கிட்டே ஜாலியாக படத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சுவாரஸ்யமாக அந்த சோஃபாவில் கிட்டத்தட்ட 2 மணி நேரமும் படுத்துட்டு தான் இருந்தேன். ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக படம் முடிய போகிற சமயத்தில் தான் எனக்கு அந்த கடி தெரிஞ்சுது, பிப்பு தெரிஞ்சுது. ஆனாலுமே இது கடிச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சில்வர் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சியாக இருந்தாலும் சரி, இந்த பச்சை நிற பூச்சியாக இருந்தாலும் சரி, இது 2மே மனிதர்களை கடிக்கக்கூடிய அளவுக்கு அதோட தாடைகள் ஸ்ட்ராங்கான தாடைகள் கிடையாது. அதோட தாடைகள் மனிதர்கள் கடிக்கிறதுக்கு தாடைகள் தான் முக்கியம். அதே மாதிரி பூச்சிகளுக்குமே அந்த தாடையோட வலிமை முக்கியம். அந்த தாடை வலிமையான தாடை கிடையாது. அதனால கடிச்சாலும் கடிச்சிருந்துருக்கலாம், இல்லை அதை நம்ம மேலே பட்டாலே சில வகையான பூச்சிகளுக்கு அலர்ஜி வருங்க. ஸோ அந்த மாதிரி இது பட்டு நம்ம அது மேலே தேய்ச்சிட்டதுனால கூட அலர்ஜி வந்திருக்கலாம். சரி டாக்டர், எல்லாம் ரைட்டு, என்ன பண்ணீங்க இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ணலைங்க. ஒரு செட்ரிசின் மாத்திரையை ஒன்று போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ரொட்டீன் வேலைகள், ரொட்டீனான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக கண்டுக்கலை. செட்ரிசின் போட்ட பின்னாடி அந்த பிப்பு அரிப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. இருந்தாலும் அவ்வளோ பெருசாக அந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வீக்கம் மாதிரி தென்படுது பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் அலர்ச்சி தான். நான் என்னோடய வீடியோக்குள்ளே சொல்கிற அந்த அலர்ச்சி பண்புகள் தான் இது. நம்ம உடம்புக்குள்ளே அந்த ஹிஸ்டமின் சுரக்கிறதுனால அப்படியே அந்த திரவங்கள் அந்த தோலில் அப்படியே தோலுக்கு அடியில் இருக்குங்க. அந்த தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய திரவங்கள் அந்த மதமதப்பு தன்மையை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு மதமதப்பு தன்மை இருந்துச்சே தவிர மீண்டும் அரிப்பு அப்படிங்கிறது இல்லை. நான் கூட ஏதாவது ஸ்டீராய்டு போடலாமா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தேன். பட் எப்போ இந்த மாதிரி பூச்சி கடியோ இல்லை பூச்சினால் உண்டான அலர்ஜிக்கோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸ்டீராய்டு போடுற விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னா, அனஃபைலாக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடுறதுக்கு தொந்தரவா இருக்கு, பல்ஸ் ரேட்லாம் வேகமா இருக்குது, உதடு கண்களுக்கு கீழெல்லாம் வீக்கம் ஆரம்பிக்குது, உடம்பின் பல்வேறு இடங்கள்ல தடிப்புகள் வெவ்வேறு இடத்துல வர ஆரம்பிக்குது, இல்லை இந்த கடிச்ச இடமே அதிகமாகிட்டே போகுது தடிப்புகள் அப்படிங்கிறா, இதெல்லாம் நம்ம உடம்பு அதிகமாக ஒரு பூச்சிக்கடிக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கான அடையாளங்கள், அறிகுறிகள். இந்த மாதிரி அறிகுறிகள் தென்படும் போது தான் நம்ம வெயிட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது பெருசாக சின்னதான உங்களுக்கு தெரியாது இல்லையா, இது எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னு. அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுது சேஃபு. பட் என் லெவலுக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு தடிப்புகள் வந்துட்டாலும்
அதுக்கு மேலே அது ப்ரக்ரஸ் ஆகலை. காலைக்கு மேலே வந்து ஒரே ஒரு செட்ரிசின் சாதாரண ஆன்டிஹிஸ்டமின் மாத்திரை போட்ட பின்னாடி அதுக்கப்புறம் அது மேலும் பரவ கிடையாது, அது வந்து சைஸ் பெருசாக கிடையாது, பிப்பு கிடையாது, வேற எந்த வீக்கமும் கிடையாது. அப்படிங்கிறதுனால அப்படியே அதை அப்சர்வ் மட்டும் தான் பண்ணினேன், பொறுமையாக அப்சர்வ் பண்ணேன். சாயந்தரத்துக்குள்ள நல்லாவே பாருங்க இந்த மாதிரி நைட்டு குறைஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அடுத்த நாள் காலை. இப்போ வந்து சுத்தமாகவே காலையில் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, இந்த மழைக்காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் வெளியே வச்சிருக்க பொருள்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வரீங்கன்னா அதன் மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா துணிகள்லாம் உதறி எதுவும் பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு மடிச்சு வைங்க. உள்ள வீட்டில் சோஃபாக்கு போடக்கூடிய உரைகள், பெட்ஷீட் உரைகள், தலைகாணி உரைகள் எல்லாத்தையுமே நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரம் ஒரு தடவையாவது துவைச்சி திரும்பி உதறி பயன்படுத்துறது அப்படிங்கிறது பெட்டரு. முக்கியமாக துணியை கொடியிலேருந்து எடுக்கும்போது நல்லா உதறி எடுத்துட்டிங்கன்னா அப்படி பூச்சி எதுவும் இருந்தாலும் கீழே கொட்டிடும். இந்த பூச்சியோட பேரை தெரிஞ்சுக்க நான் உபயோகப்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர் இதுதாங்க. கூகுள் ஃபோட்டோஸில் நம்ம கூகுள் லென்ஸு. நான் இதை ஃபஸ்ட்டு நல்லா ஷார்ப்பாக படம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த லென்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்களை காட்டுது, கரெக்டாக மேட்ச் பண்ணி காட்டுது. ஸோ அந்த வகையில் இது வந்து சில்வர் ஃபிஷ் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு கூகுள் சொல்லுது. அப்படி இல்லைன்னா டீனோலி பிஸ்மா லீனியேட்டான்னு சொல்லுது. இன்னொரு மேட்ச் வந்து இதுதான், லாங் டெய்ல்டு சில்வர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுது. இதில் எந்த வகையான பூச்சி அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியல. இந்த பூச்சி இதுதான் எக்ஸாக்டாக பெட்டில் இருந்த பூச்சி. ஸோ இப்போ அடுத்து கூகுள் ஃபோட்டோஸில் இன்னொரு படம் இருக்குது. ஸோ இது நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இதுக்கு மேட்ச் என்ன அப்படின்னு பார்ப்போம். லென்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ சர்ச் பண்ணி இப்போ மேட்ச் கொடுக்குது. கூகுள் சொல்லக்கூடியது பாட்டனி பே டைமண்ட் வீவில் அப்படின்னு இது ஒரு பூச்சி. அடுத்தது பாட்டனி பே டைமண்ட் வீவில் தான். ஆனால் இன்னொரு பூச்சி இருக்குது, சிலோப்டெரா பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுவோம். சிலோப்டெரா பீட்டில்ஸ் பூச்சி இதுவுமே பாருங்க இலைகளில் தான் இருக்குது. இலையை கடிச்சு தின்று உயிர் வாழக்கூடிய பூச்சிகள். ஸோ இந்த பூச்சிகளுக்கெல்லாம் உண்டான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த பூச்சிகள் எதுவுமே நம்ம மனுஷனை கடிச்சதா கூகுள்லேயே வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது. அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 2 பூச்சியில் ஏதாவது ஒன்று, மெயினாக சில்வர் ஃபிஷ் காமிச்சல்ல, அது அநேகமாக கடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட அனுபவம். மூட்டை பூச்சி கிடையாதுங்க, இதோட சைஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ காட்டுற பாருங்களேன். நீங்கள் இந்த பூச்சிகளோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிடும் அப்படிங்கிறதுக்காகவே விரல் பக்கத்திலே வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இதான் ஒரிஜினலாக இந்த பூச்சிகளோட சைஸு. பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது 2 பூச்சிகளும். என் விரலும் இதையும் பார்த்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலான சைஸ் என்னன்னு புலப்பட்டுடுது. என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோன்னு பாருங்க. இந்த குட்டி பூச்சிகள் கூட நம்மளுக்கு பிரச்சனை தருது. அடுத்து காலையில் நான் பார்க்குறேன் டெங்கு கொசு அதிகமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்குதுங்க. ஏன்னா மழை முடிஞ்சு இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சுல்ல, உடனே வந்து அந்த லார்வாலாம் டக்கு டக்கு டக்குன்னு பெருசாகி இப்போ கொசுவாக மாறிக்கிட்டு இருக்கோம். ஜாக்கிரதையாக உங்கள் சுற்றுப்புறத்தை பார்த்துக்கோங்க, உங்களை பார்த்துக்கோங்க இந்த மழைக்காலத்தில். சும்மா ஒரு சிம்பிளான ஹெல்த் டிப் தான், ஆனால் இது உங்களுக்கு உபயோகமான டிப்ஸாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது வந்துச்சுன்னா பெரிய நியூசன்ஸ் இல்லை, அதனால் இது ஒரு உபயோகமான ஹெல்த் டிப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.